ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 14. சாத்வம் விதஸ்வ அகில லோகபால வயம் யத் அர்த்தாஸ்தவ பாதமூலம் சமாகதாஸ்தே பகிரந்தராத்மன் கிம் வான்ய விஜ்ஞாப்யம் அசஷ சாட்சிண. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அந்த துவம் தாங்கள், விதஸ்வ தயவு செய்து தேவையானதை செய்வீராக, அகில லோக பாலா இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு இலாக்காக்களின் நிர்வாகஸ்தர்களான தேவர்கள், வயம் நாங்கள் எல்லோரும், எது அர்த்தா நோக்கம், தவ பாத மூலம் உங்களுடைய தாமரை பாதங்களில், சமாகதா நாங்கள் வந்திருக்கிறோம், தே உமக்கு, பகியந்த ஆத்மன் அனைவரிலும் பரமாத்மாவாக இருப்பவரே, உள்ளும் புறமும் எப்போதும் சாட்சியாக இருப்பவரே, கிம் என்ன, வா இரண்டிலொன்று, அந்ய விஞ்ஞாப்யம் நாங்கள் உங்களுக்கு கூற வேண்டும், அசேஷ சாட்சின அனைத்தையும் அறிபவரும் அவற்றிற்கு சாட்சியாக இருப்பவரும். டிரான்ஸ்லேஷன். பகவானே, அநேக தேவர்களும் இந்த பிரபஞ்சத்தின் நிர்வாகிகளுமாகிய நாங்கள் உமது திருவடிகளை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களது வரவின் நோக்கத்தை தயவு செய்து நிறைவேற்றுங்கள். நீங்களே அனைத்திற்கும் உள்ளும் புறமுமாக உள்ள சாட்சி. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆகவே எதை பற்றியும் உமக்கு மீண்டும் நாங்கள் தெரிவிப்பதற்கு அவசியமும் இல்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 13ஆம் அத்தியாயம் 3வது பதத்தில் கூறப்பட்டுள்ளதைப் போல, க்ஷேத்ரஜ்ஞம் அபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. அதாவது தனிப்பட்ட ஆத்மாக்கள் அவரவர் தனிப்பட்ட உடல்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணரோ எல்லா உடல்களுக்கும் சொந்தக்காரர் ஆவார். ஏனென்றால் ஒவ்வொருவரது உடலுக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். பகவான் கிருஷ்ணருக்கு தெரியாதது என்று ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். ஆகவே நமக்கு எது தேவை என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும். ஆகவே பக்தி தொண்டை ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் நேர்மையாக நிறைவேற்ற வேண்டியது மட்டும் நமது கடமையாகும். பகவான் கிருஷ்ணர் அவரது காரணமற்ற கருணையால் பக்தி தொண்டை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவையானதை எல்லாம் நமக்கு கொடுப்பார். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் குரு கிருஷ்ணரின் கட்டளைகளை நிறைவேற்றுவதே ஆகும். அதன் பிறகு நாம் கேட்காமலேயே எல்லா தேவைகளும் பகவான் கிருஷ்ணரால் நமக்கு வழங்கப்படும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.